Friend, good morning. How are you all? Fine. Okay, you're going to have. Hope you had a great weekend. Today we have come to Friday. We are going to close this week with our culture lessons. Okay, hope you all remember the yellow book we had, and we have now come to term 3, the first and fresh lesson of culture studies we are going to have. In this term, we are going to know about community helpers. Community is nothing but நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய நெய்பர்ஹுட், நம்மளுடைய சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கிறது தான் இருக்கிறவங்கள நம்ம கம்யூனிட்டி, நம்மளோட கம்யூனிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம கம்யூனிட்டியில் இன் ஆர்டர் டு லிவ் அஸ் கம்ஃபர்டபுள் லைஃப், நம்மளும் மற்றவங்களும் கம்ஃபர்டபுளாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கு we have some people who are helping us. அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு சில பீப்புள் இருக்காங்க. அவங்களெல்லாம் we call them as community helpers. For example, morning வந்து நமக்கு morning in order to have a glass of milk, fresh milk, who helps us? யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? அம்மா. வெரி குட். அம்மா வந்து is boiling the milk and giving it to you. அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு யார் பால் கொடுக்கறது? அம்மாவுக்கு எப்படி வந்து she gets the milk packets? Milkman. Very good. பால்காரங்க. You have that milkman coming and delivering the milk packets, or he will pour it in a vessel we keep. இல்லையா? அதுக்கு we require a milkman. அந்த milkman. அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்பா தாத்தாலாம் you see them reading newspapers. They want to know what is happening around. அதுக்கு வந்து how do they get the newspapers? Who delivers it? A newspaper boy or a newspaper man. So நமக்கு ஃபஸ்ட்டு பால் நம்மளே போய் வாங்கிட்டு வர முடியாது, பட் யூ ஹவ் சம்படி ஹெல்பிங் அஸ் ட்ராப்பிங் இட் அட் யுவர் ஹோம். இல்லையா? அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்க நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கோ நமக்கு சில ஹெல்ப் பண்ணுறதுக்கோ we call those people as community helpers. Repeat it. Community helpers. Very good. அந்த சீரீஸில் டுடே we are going to see some community helpers who help us in ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு we have community helpers. சரியா? ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பர்சன் நம்ம இந்த டேர்மில் பார்க்க போகிற முதல் கம்யூனிட்டி ஹெல்ப்பர் ஆர் அ பர்சன் who is in a profession நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய வேலையை we call it as a profession. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு ஹேர் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபாதரோ அம்மா அப்பா யாருக்குமே ஏதோ ஒரு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு we go to a barber shop ஒரு பார்லரோ நம்ம போகும்பொழுது you have a person cutting our hair, trimming or cutting our hair, ஹேர் கட் பண்ணுவாங்க. that is their profession. நம்ம யார்கிட்டயோ போய் ஹேர் கட் பண்ண மாட்டேங்கிறோம்? பிகாஸ் they are doing it as a profession. அதை ஒரு வேலையாக எடுத்து பண்ணுறாங்க. they are used to it, they are well versed in it. அவங்க வந்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட். சரியா? அதனால நம்ம அவங்கக்கிட்ட போய் ஹேர் கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே நமக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பல் வலின்னு வச்சுக்கோங்களேன். ஐ கோ டு அ டென்டிஸ்ட் ஃபார் ட்ரீட்டிங் மை டீத் ஆர் அ டூத். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து ஒய் ஆர் வி நாட் கோயிங் டு யார்கிட்டயோ ஏன் போல்? தட் இஸ் தேர் ப்ரொஃபஷன். அவங்க அதுக்காக படிச்சிருக்காங்க. தே ஆர் ட்ரெயின்ட் இன் இட், தே ஆர் அன் எக்ஸ்பர்ட். அங்கே போய் நம்ம அவங்களுக்கு அதை செய்ய முடியும். அவங்களுடைய ப்ரொஃபஷன் அதுங்கிறதுனால நம்ம ஒரு டென்டிஸ்ட் கிட்ட, டென்டிஸ்ட் இஸ் நத்திங் பட் அ டாக்டர் ஹூ ட்ரீட்ஸ் ஆர் டீத். கரெக்டாக? ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நம்ம போகிறோம். சரியா? ஸோ அதனால் யாருக்கு என்ன ப்ரொஃபஷனோ தே டேக் இட் அப். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தே டேக் இட் அப் அஸ் அ ப்ரொஃபஷன் அண்ட் தே ஹெல்ப் அஸ் இன் லீடிங் அ comfortable life in our society or in our community. சரியா? ஃபஸ்ட்டு வந்து we are going to see about a scientist. a scientist ன்னு சொல்லும்போது scientist அப்படின்னு சொல்லும்போதே அந்த சயின் அப்படின்றதில் ரிலேட்டடாக என்ன நமக்கு தோணுது? சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் எவ்ரி மந்த் we doல நம்மளும் குட்டி சயின்டிஸ்ட். கரெக்டாக? this science experiment might interest you, might get you helping in doing some science experiment. இன்னும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது you might take it up as a profession. ஃப்யூச்சரில் யார் கண்டா, ரைட்? ஒரு ஜெசிகாவோ அர்ணவோ ஒரு மித்ரா ஒரு கையில் இல்லைனா ஒரு சாய் சிருத்திக்கு யாராவது ஒரு சயின்டிஸ்டாக வரலாமே, ரைட்? எஸ். ஸோ சயின்டிஸ்ட் இஸ் அ பர்சன்
who has a knowledge, an expert knowledge in the science, physical science ஆகவும் இருக்கலாம், natural science ஆகவும் இருக்கலாம். ஓகே, அதில் வந்து அவங்க வந்து they are an expert and they work on it. They also do that. இப்போ வந்து இந்த கெமிக்கல்ஸ் நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லும்போது மூவிஸில் பார்த்துருக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் வாட் தே டூ, தே அந்த லேபில் உட்காந்து தே ஹேவ் தேர் ஓன் எக்யூப்மெண்ட்ஸ். அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தே கேப் மிக்சிங் கெமிக்கல்ஸ். ஹேவ் யூ சீன் இட்? நிறைய ரொம்ப காமன் சயின்டிஸ்ட்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருது அதுதான். கரெக்டாக அந்த கெமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ்ன்னு பேர். they arrive all those things, they arrive at those chemical formulations. அதெல்லாம் பண்ணி nothing but நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? the soap we use every day, நம்ம குளிக்கும் போது we use a soap, right? அந்த soap involves a chemical formulation பேர். அந்த கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி தானே நம்ம வந்து சோப் பண்ணுறோம். அந்த சோப்பை கூட வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து you would have designed it. அவரோட எக்ஸ்பர்ட் நாலேஜ் வச்சு அந்த கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி அவர் அதை அரைவ் பண்ணி தான் they give it to the person who make a soap. சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு சயின்டிஸ்டுடைய ப்ரொஃபஷன். சரியா? திஸ் இஸ் த ஜாப் ஆஃப் அ சயின்டிஸ்ட். அடுத்து நம்ம வந்து ஒரு சோல்ஜர் பற்றி பார்க்க போகிறோம். சோல்ஜர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மிஸ் ஜூனோ, வாட் யூ திங்க், வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் வென் யூ சே சோல்ஜர்? They protect us. Protect us, very good. Border. Simple, in a simple termல சோல்ஜர்னு சொன்னால் டக்குன்னு என்ன ஞாபகம்? Army, very good. Yes, that is what I was expecting. I think you would have also guessed. சோல்ஜர்னு சொல்லும்போது நமக்கு ஆர்மி ஞாபகத்தில் வரும். தே ஆர் இன் த பார்டர்ஸ், ஆஸ் மிஸ் ஜூனோ செட், ப்ரொடெக்டிங் அஸ், ரைட்? நமக்கு வந்து நம்ம எந்த எனிமியும் நம்மளை அட்டாக் பண்ணாமல், நமக்கு யாரும் இந்த நம்மளை வந்து எதுவுமே அட்டாக் பண்ணாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்டர்ஸில் பாவம் குளிர் வெயிலில் குளிரில் மழையில் வெயிலில் தே ஒர்க் ஃபார் அஸ். தட் இஸ் தேர் ப்ரொஃபஷன். ஆஸ் அ சோல்ஜர் ஆர்மி தே ஹவ் டேக்கன் இட் அப் டு save us, keep us protected. It is our duty to respect a soldier. Wherever or whenever you see a soldier, you have to go and thank them because we are safe because of them. சரியா? salute them and thank them. சரியா பண்றீங்களா? Take it as a request from Miss Soundarya's side and Miss Juno's side. நீங்க எந்த ஆர்மி மேன் எங்க பார்த்தாலும் go and thank them and go and salute them. It is because of them we are safe here. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூ கோயிங் டு see about a musician. மியூசிஷியன் சொல்லும் போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகத்துக்கு வருது? மியூசிக். he is a person who plays all the musical instruments. ஆல்னு சொல்ல முடியாது, அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, அவர் எதில் எக்ஸ்பர்ட்டோ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் ப்ளே பண்ணுவார். அண்ட் he will also write musical notes. மியூசிக்கல் நோட்ஸ்னால் மியூசிக்கும் வந்து ஈவன் பிஃபோர் பிளேயிங் யூ ஹேவ் செப்பரேட் நோட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நோட்ஸ் எல்லாம் அவர் எழுதி he will write those notes and then he will create his own music. He will learn. For example, பியானோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? வயலின் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு மியூசிக்கல் நம்ம டாக்கிங் அபவுட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து we did ஜல்தரங். ரிமெம்பர்? நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா டேர்ம் 1ல்? அது ஆல்சோ இஸ் a musical instrument. Miss Juno played it and she she created wonderful sounds இல்லையா? மியூசிக்கல் சவுண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ a musician is a person who plays a music or அந்த மியூசிக் நோட்ஸ் எழுதுவாங்க as per their interest. That is also a profession. Then musicians என்னது? entertainers basically. ஓகேவா? அடுத்து வந்து you are going to see about mechanics. மெக்கானிக்ஸ் ஆர் அ பர்சன், தே ஆர் லேர்ன் ஸ்கில்டு. அவங்க வந்து அதில் ட்ரெயின்டு எக்ஸ்பர்ட் இன் ரிப்பேரிங் அண்ட் மெயின்டைனிங் மெஷினரிஸ். ப்ரிப்பேரிங் அண்ட் மெயின்டைனிங் மெஷினரிஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நம்மளுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வி ஆர் கோயிங் டு அ ஷாப். நமக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை. கரும்பு ஜூஸ் வந்து ஒரு பெரிய மெஷின்லேருந்து வருது இல்லை? ஒரு கோன் ஐஸோ, ஹேவ் யூ சீன் இட்? கோன் ஐஸ், கரும்பு ஜூஸ்லாம் ஒரு பெரிய மெஷின்லேருந்து வரும்ல. இஃப் தட் மெஷின் கெட் ரிப்பேர்ட் என்ன ஆகும்? நமக்கு கோன் ஐஸோ கரும்பு ஜூஸோ கிடைக்காது இல்லையா? ஸோ திஸ் மெக்கானிக் வில் கம். ஹேவ் யூ சீன் அ மெக்கானிக் ஹோல்டிங் அ பாக்ஸ்? ஒரு மெக்கானிக் பாக்ஸ் உள்ள டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருப்பாரு. டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து he will use the right tools. He knows to use the right tools. யூஸ் பண்ணி he will repair it. ஒரு நம்ம வீட்டில் டிவி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா we call a TV mechanic to repair. ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனால் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் to repair it இல்லையா? புரிஞ்சுதா? ஸோ a mechanic is a person who repairs. He has a knowledge. அவருக்கு அதில் நாலேஜ் இருக்கும். எக்ஸ்பர்ட் இன் ரிப்பேரிங் மெஷினரி அண்ட் மெயின்டைனிங் இட். சைக்கிள் மெக்கானிக். கரெக்டு.
bike mechanic, appa goes to bike mechanic when his bikes get repaired. Fridge mechanic, TV mechanic. சரியா எல்லா மெஷினரிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் we call a mechanic to do. சரி, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபஷன் நம்ம பார்க்க போகிறோம். we are going to see about an engineer. மிஸ் யூனோ நான்லாம் வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஏ படிக்கும்பொழுது இங்கிலீஷில் when we were ஏ படிக்கும்பொழுது we learnt about the engineer. அதில் வந்து we were talking about an engineer and engineering. ஸோ அதில் வந்து an engineer is a person who he designs it by himself, builds, maintains engines-ஓ machines-ஓ இல்லை ஒரு buildings-ஓ ஒரு anything that might be. ஒரு டேம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு டேம், ஒரு ரயில்வே ட்ராக்ஸ், பிரிட்ஜ், நம்ம ரோட்டில் போகும்பொழுது அந்த ரோடு கூட ஃபார் தட் மேட்டர் அந்த ரோடுடைய இது எவ்ரிதிங் வந்து இட் இஸ் அவர் ஹவுஸ் வேர் வி லிவ் இன். எஸ், அதெல்லாமே டிசைன் பண்ணி அதெல்லாமே பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது இஸ் பை an engineer. An engineer is a person who designs. நம்ம வீடியோ எடுத்துக்கோங்களேன், you would have designed the house. அதை பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுலாம் யார்? இஸ் an engineer. சரியா? ஸோ நம்ம இன்றைக்கி we saw about a scientist is a person who has a knowledge and he develops the more in natural or physical sciences. chemical formulations, chemicals பற்றி இந்த physical or natural scienceல ஒர்க் பண்ணுறது is a scientist. Then you have a soldier who works in an army, who works there for us to have a safer life here. அடுத்து is a musician. A musician is an expert who plays musical instruments or writes musical notes. சரியா? Then you have a mechanic. A mechanic is an expert, a skilled person. Avarku he has a knowledge who repairs and maintains the machineries for us to have a comfortable. Engineer is a person who designs, builds or maintains buildings or machineries or any engines and other structures. சரியா? So today we all learnt about him. இப்போ நம்ம it's time for us to open our workbook so that we should see what exercise we are going to do for today. Yeah, open page number 1 in your culture book. Culture workbook la now I was talking about a scientist, soldier இல்லையா? You see the picture of a scientist using this. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவருடைய லேபில் வந்து he uses things to work on it. Then you have a soldier. See, he uses his own things required for, instruments required for his profession. Then you have a musician, he's playing a piano. You have a mechanic, I told you, no, he uses his tools box. See, he has a tool in his hand. Then you have an engineer, I told he designs, so he's using his paper to design and he's viewing what he has designed. Now சும்மா இதை ஒரு வாட்டி பார்த்துட்டு color the profession. Okay, a scientist always wears a white coat. You know, soldier வந்து ஒரு brown dress ஓ இல்லைனா he uses a grey and green dress. Then you have a musician வந்து he wears a black coat. அப்புறம் a mechanic always he wears a brown uniform இல்லையா? Then you have an engineer also wears a coat and a pant and a shirt. Hat of an engineer matters. Engineers always wear a yellow hat. So இந்த ஹேட்டை வந்து மறக்காமல் color it with yellow. அப்போ தான் you will know like he is an engineer. That is called as a helmet. இங்கே வந்து இது நான் வந்து it is like a hat. It's a helmet. Yellow helmet always, engineer wears a yellow helmet. Now go to page number 2 and you will have to you have an interesting activity of coloring the scientist and the musician. You have a scientist, I told you scientist always wears a white coat. சரியா? See, now he is also wearing a mask because he is working with the chemical formulations. அதில் chemicalsல ஒர்க் பண்ணும்போது sometimes என்ன ஆகும், தப்பாக பண்ணிட்டாக்க இல்லை இட் கிவ்ஸ் அவுட் ஸ்மோக் எல்லாம் வரும். ஏப்ரன், யா, மாஸ்க் போட்டிருக்காங்க. யூ மஸ்ட் ஆல்சோ வேர் ஏப் அண்ட் goggles. Then you have a hat or a small cap. They will have ஒரு ஷவர் கேப் மாதிரி கூட இருக்கும். They will wear a cap to protect themselves, right? Then see, they have also wearing an apron. தெரியுதா? இங்கே you have a knot for the apron.
So what they will do, they wear all these things to protect themselves. They also wear gloves depending on the seriousness of the chemical உடைய அந்த intensity பொறுத்து they will wear the gloves also. சரியா? see இதுக்கெல்லாம் it has a name. beaker, funnel, test tubeலாம் பேர் இருக்குது. அதெல்லாம் நமக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக வேணாம். these are things he used for his chemical formulations. So he is called as a scientist. He is a scientist. Color him accordingly. Then you have a musician. A musician, he is playing the trumpet. Okay? He is playing a trumpet. இது வந்து ஒரு musical instrument. He is playing it. And you see, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, you have musical notes. See, this is one of the musical notes. சரியா? மியூசிக் வருது. see, இந்த trumpet வாசிக்கும் போது he is playing this music and you will be able to hear. நம்மளால் கேட்க தான் முடியும், நம்மளால் அந்த மியூசிக்கல் நோட்ஸை பார்க்க முடியாது. சரியா? a musical person, a musician playing it, you can give him color பண்ணலாம். see, this musician, it is up to him. He is wearing a cap. சரியா? see, he is wearing a shirt, a pant, shoes, it all depends on him. so you can color him according to your taste. trumpet வந்து it is always in a golden color. அது ஒரு மாதிரி அந்த brass கலரில் இருக்கும் ஆர் சில்வர் கலரில் இருக்கும். சரியா? அது வந்து இட்ஸ் அப் டு யுவர் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் சில்வர் கலர்லேயும் பண்ணலாம், இல்லைனா ஒரு மாதிரி கோல்டன் brass கலர்லேயும் நீங்கள் கலர் கொடுக்கலாம். சரியா? okay, so enjoy coloring a scientist and a musician. okay, I'll meet you in another video. Until then, bye.